பிரைஸ் தி லார்ட். நான் தான் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள முதல் பெண் நியாயாதிபதியாகிய தெபோராள். அந்த காலகட்டங்கள்ல அநேக வீரமான ஆண்களும் தைரியமான ஆண்களும் இருந்த போதிலும் தேவன் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படி என்னை தெரிந்தெடுத்தார். இதுல எனக்கு பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தையும் சரியான முறையில நான் நடத்த வேண்டும், இந்த ஜனங்களுக்கும் சரியான முறையில நான் நியாயம் தீர்க்கணும். இதை நியாயம் தீர்க்கவும் என்னுடைய குடும்பத்தை நடத்தவும் தேவன் எனக்கு கிருபை தந்தார். இந்த காலகட்டங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல முறையிட்டாங்க, நாங்க அடிமைப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு. நான் அவர்களுக்காக ஜெபித்த போது தேவன் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னார். அதற்கு பாராக் என்னும் மனுஷனை நான் நியமித்தேன். அவன் போகிறதற்கு தயங்கின போது அந்த கூட்டத்தை நானே தலைமை தாங்கினேன். அந்த போருக்கு சென்று எங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். சோ இது போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். நான் தைரியமா நின்றது போல நீங்களும் அந்த காரியத்துல தைரியமா நில்லுங்க. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருகிறவரா இருக்க. இதுல பாராக் போன்ற மனுஷங்க இந்த காரியம் நடக்காது, முடியாதுன்னு சொல்லும் போது நீங்க அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்காம கர்த்தர் மேல விசுவாசமா நம்பிக்கையா இருங்க. நிச்சயம் அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வெற்றியை தருகிறவரா இருக்கிறார். ஆமென்.